வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இன்னைக்கு ரெசிபிக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப்பத்து கூடயோ, புட்டு கூடயோ தொட்டுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு சூப்பரான, சிம்பிளான, டேஸ்டியான ஒரு கடலைக்கறி தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு நான் முந்தின நாள் ராத்திரியே ஒரு கப்பு ஃபுல்லா கருப்பு கொண்டக்கடலை தான் ஊற வச்சிருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை போடுங்க கடலைக்கறிக்கு, அதுதான் நல்லா இருக்கும். இந்த கடலையை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ராத்திரி பூரா முழுக்க ஊற வைக்க போகிறோம். கடலையை நல்லா கழுவிட்டு கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாள் ராத்திரி முழுக்க அப்படியே வச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். நீங்கள் அடுத்த நாள் காலத்தை அப்படியே போட்டு வேக வச்சிங்கன்னா வேகாது. இப்போது கடலை நல்லா ஊறி இருக்கு. இந்த கடலையை நம்ம ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படும் கடலை வேகிறதுக்கு. கொஞ்சம் கூட தண்ணியும் ஊற்றிட்டு இந்த கடலை வேகிறதுக்கு தேவையான உப்பும் போட்டு நம்ம மூடி இதை அடுப்பில் வச்சிடலாம். நீங்கள் அப்படி முந்தின நாள் ராத்திரியே கடலை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா காலத்தை தண்ணியை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கடலையை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே மூடி 1 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வெந்துரும்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அந்த ரெசிபி ட்ரை பண்ணதில்லை, ஆனால் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம கடலை அடுப்பில் வச்சு ஒரு 8 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக 8 விசில் போடணும். அப்போ தான் கடலை சூப்பராக சாஃப்டாக வெந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கடலைக்கறிக்கு 2 பல்லாரி 2 தக்காளியும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இது இவ்வளோ தான் நம்ம எடுத்திருக்கோம். ரொம்ப கடலைக்கறி இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் போதுன்றதுனால நான் 2 தக்காளி 2 பல்லாரி தான் போட்டிருக்கேன். நம்ம தக்காளியும் பல்லாரியும் வதக்கிட்டு இதில் இருந்தே நம்ம கொஞ்சம் அரைக்கிறதுக்கு மசாலாவை எடுப்போம். அதனால நீங்கள் உங்களுக்கு வேணால் இன்னொரு தக்காளியும் பல்லாரியும் கூட போட்டுக்கலாம். இப்போ கடலை வந்து இறக்கியாச்சு. இனி நம்ம அந்த அடுப்புலையே குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை போட்டு பல்லாரியையும் நல்லா வதக்கிக்கலாம். பல்லாரி நல்லா முறுமுறுலாம் வதங்கணும்னு வேண்டாம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன்னா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பக்குவம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி பக்குவம் வந்தால் போதும். பல்லாரி வதக்கும் போதே பல்லாரி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பல்லாரி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பல்லாரி. இது கூடவே 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டா போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையுமே போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கினதும் நம்ம இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். போடலைனாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு போடாமல் தான் வச்சுருக்கேன். அதுவே சூப்பராக தான் இருந்தது. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. மசாலா பச்சை வாசனை போனதும் இது கூடவே நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா கொலைய வதக்கணும். தக்காளியை அடுப்பில் கொலைய போட்டு இப்போ கடலையை பார்த்தேன்னா கடலை எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அப்படி பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. இங்கே 8 விசில் போட்டிங்கன்னா தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அழகாக வெந்திருக்கும். கடலை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா கொலைய வெந்துருச்சு. இதில் இருந்து நம்ம ஒரு கரண்டி தக்காளி பல்லாரி வதங்கினதை அந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். இது கடலைக்கறிக்கு இதை நம்ம அரைச்சி போடணும். அப்போ தான் கடலைக்கறி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கரண்டி எடுத்தால் போதும். இதை நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கடலை, அந்த கடலையை அந்த வதக்குனா மசாலா கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடலையுமே இது கூட அவ்வளோத்தையும் போட்டுறக்கூடாது. கடலையும் ஒரு கரண்டி கடலை நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வேணும். அதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற கடலை எல்லாத்தையுமே அந்த மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடலை கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கடலைக்கறிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை நிறைய தேங்காய் போட்டுட்டு கூடவே 1 ஸ்பூன் ஃபுல்லாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இது கூட நான் வேறு எதுவுமே போட்டு அரைக்கலை. இந்த தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த ஊற வச்சிருக்க கடலை, தக்காளி, பல்லாரி வதக்கினது இருக்குல்ல, அதை போட்டு அரைக்கணும். நீங்கள் இந்த கடலையுமே நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கட்டியாக குழுன்னு இருக்கும். நீங்கள் தேங்காவை நல்லா அரைச்சிக்கிட்டு இந்த கடலையை கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சி போடணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. அதனால கடலை கொஞ்சம் இப்படி 1 2 அப்படி
இப்படி வச்சு எடுத்தால் போதும். ஒரே அடியாக அப்படியே அரைச்சி எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது போதும். இப்போ நம்ம கடலை நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த கடலையில் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை ஊற்றிடலாம். கடலைக்கறி ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காக அப்படி கூட்டு மாதிரி இருக்காது. அப்படி ஒரு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி தொட்டு தொட்டு தொட்டுன்னா அவ்வளோ கட்டியாக இருக்காது, ஒரு மாதிரி அப்படி இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும். ஆனால் கொதித்து வற்றும் போது கொஞ்சம் கூட தண்ணி வேணும். அதனால இது கூட கொஞ்சம் கூடவே நான் தண்ணியும் ஊற்றிட்டு, நீங்கள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் செக் பண்ணி, உப்பு பத்தலைன்னா உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மசாலாலாம் நல்லா வேகணும். வெந்து குழம்பு கொஞ்சம் கலர் மாதிரி அழகாக வரும். கொதிக்க விட்டுறலாம். குழம்பு இப்போ நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. குழம்பு எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்க, ரொம்ப அழகு. இதில் நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை போட்டிங்கன்னா தான் கலர் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை போட்டிங்கன்னா குழம்பு ஒரு மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும், நல்லா இருக்காது. கருப்பு கொண்டக்கடலை போட்டிங்கன்னா நீங்கள் மசாலா எதுவும் வறுக்கவே வேண்டாம். கடலைக்கறியோட கலர் இதுதான், இப்படி தான் இருக்கும். குழம்பு இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே 1 ஸ்பூன் கரம் மசாலாவை அப்படி தூவி விட்டு மூடி வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு, சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதில் நம்ம கடுகு, கருவேப்பிலை, 2-3 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிச்சு அப்படியே அதை எடுத்துட்டு போய் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்புல ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கடலைக்கறிக்கு இப்படி தாளிக்கணும். கடைசியில் ரொம்ப நல்லாயிருக்கும். அது தாளிச்சாதான் கடலைக்கறி டேஸ்ட்டே வரும். நீங்கள் வேணால் இதில் 2 பட்டை கிராம்பு கூட போட்டுனீங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடிப்பொலியான கடலைக்கறி ரெடி. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த குழம்புமே சூடாக சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட் தெரியாது, நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வரும், நல்லா இருக்கும். சூப்பரான கடலைக்கறி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு